ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2024 ஏப்ரல் மாதம் வந்துட்டு பிஎம் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த பிஎம் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகிற நம்ம இந்தியாவில் மொத்தம் 29 ஸ்டேட் இருக்குது. அந்த 29 ஸ்டேட்லேயும் 29 சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. அந்த சீஃப் மினிஸ்டர் எல்லாம் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. நான் அந்த விஷயத்தை இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாடாளுமன்ற சட்டசபை தேர்தல் நெருங்குற நேரத்தில் தேசிய மாநில கட்சி சார்பில் முன்னிறுத்தப்படுற வேட்பாளர்கள் அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டர்கள் எல்லாமே அந்த சீஃப் மினிஸ்டர்கள்லாம் என்னென்ன கல்வி தகுதி எல்லாமே இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் அந்த மாநில முதல்வர்கள் கவர்னர் இடையே இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஒரு இதாகவே போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களும் இந்த அளவுக்குலாம் படிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஷாக் ஆகும். இப்போது முதல்ல எந்த ஸ்டேட் அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தை நான் சொல்ல போகிறேன். ஆந்திர பிரதேசில் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருக்காங்க சீஃப் மினிஸ்டராக. அவர் என்ன படிச்சிருக்காரு, எங்கே படிச்சிருக்காருன்னா ஹைதராபாத் பப்ளிக் பள்ளியில் பள்ளி படிப்பு, ஹைதராபாத்தில் உள்ள ராம்கோடியில் உள்ள பிரகதி மகாவித்யாலயா பட்டம் மற்றும் பிஜி கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசத்தில் பெமா காண்டு அவர் தவாங்கின் பம்பாயில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பு, இட்டாநகரில் உள்ள டோனி போலோ வித்யா பவனில் உயர்நிலை கல்வியை தொடர்ந்தார். டில்லி பல்கலைக்கழகத்தில் இந்து கல்லூரியில் வரலாற்றில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார். இது எல்லாமே அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற பெமா காண்டு அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் படிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அசாம் ஸ்டேட்டில் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் தான் அசாமோட சீஃப் மினிஸ்டரு. அவர் கம்ரூப் அகாடமி பள்ளியில் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கவுகாத்தியில் உள்ள காட்டன் கல்லூரியில் டிகிரியும் முடிச்சிருக்காரு அசாம் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரு. அதுக்கப்புறம் பீகாரில் நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் முதல்வராக இருக்கார். அவர் பீகார் பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சிருக்காரு. பீகாரோட சீஃப் மினிஸ்டர். சத்தீஸ்கர்லேயும் அவர் தான். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சோனிபட்டில் உள்ள ஹோலி சைல்ட் பள்ளியில் பள்ளிப்படிப்பு முடிச்சுட்டு காரக்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் அதாவது ஐஐடியில் பிடெக் படிப்பு படிச்சிருக்காரு. யாருன்னா அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியோட சீஃப் மினிஸ்டர். அடுத்து கோவாவில் பிரமோத் சவாந்த் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் கோலாலம்பூரில் உள்ள கங்கா எஜுகேஷன் சொசைட்டியில் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் ஆயுர்வேதம் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை இளங்கலை பட்டமும், பூனேயில் உள்ள திலக் மகாராஷ்டிரா பல்கலைக்கழகத்தில் சமூக பணியில் முதுகலை பட்டமும் படிச்சிருக்காரு. குஜராத்தில் பூபேந்திரபாய் படேல் அவர் அகமதாபாத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக்கில் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்காரு. ஹரியானாவில் மனோகர் லால் கட்டார் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இவர் பண்டிட் நெகிராம் சர்மா அரசு கல்லூரியில் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு பள்ளி முடிச்சிருக்காரு. ரோஸ்தக் மற்றும் இவர் ரோஸ்தக் மற்றும் டெல்லி பல்கலைக்கழக இளங்கலை பட்டம் முடித்தார். அடுத்து இமாச்சல பிரதேசில் சுக்விந்தர் சிங் சுகு சோட்டா சிம்லாவில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பும், சஞ்சவுலியில் உள்ள இமாச்சல பிரதேச பல்கலைக்கழகத்தில் சிறப்பு மையத்தில் பட்டம் பெற்றிருக்காரு. ஜம்மு காஷ்மீரில் இப்போதைக்கு இல்லை. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் பாட்னா உயர்நிலைப் பள்ளியில் இடைநிலையை படிச்சுட்டு அவர் நின்றுட்டார். அதுக்கப்புறம் படிக்கல. கர்நாடகாவில் சித்தராமையா அவர் பிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்காரு. மைசூர் பல்கலைக்கழகத்தில் எல்எல்பியும் முடிச்சிருக்காரு. கேரளாவில் ஐயா பினராயி விஜயன் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய படிப்பு மற்றும் அரசு பிரணன் கல்லூரியில் பிஏ பொருளாதாரம் பட்டம் படிச்சிருக்காரு. மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் போபாலில் உள்ள பர்கத்துல்லா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தத்துவம் பாடத்தில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. மகாராஷ்டிரா ஏக்நாத் ஷிண்டே அவர் தானேவில் உள்ள மங்களா உயர்நிலைப் பள்ளியில் ஜூனியர் கல்லூரியில் பள்ளி படிப்பும், யஷ்வந்த்ராவ் சவான் மகாராஷ்டிரா திருநெல்வேலி பள்ளியில் இளங்கலை பட்டமும் படிச்சிருக்காரு. மணிப்பூரில் என் பிரேன் சிங் இவர்
மணிப்பூர் பல்கலைக்கழகத்தில் பிஏ பட்டமும் 19 மேகாலயா கான்ட்ரன் சங்மா ஜெயின் கொலம்பா பள்ளியில் பள்ளி படிப்பும், வார்டன் ஸ்கூல் ஆஃப் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் பிஏ தொழில் முனைவர் நிர்வாகத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காரு. மிசோரமில் லால்துஹேமா கவுசா சம்பையில் பள்ளி படிப்பும், கவுகாத்தில் பல்கலைக்கழகத்தில் பட்டமும் பெற்றிருக்காங்க. நாகாலாந்தில் நொய்பி ரியோ கோஹிமாவில் உள்ள பாப்டிஸ்ட் ஆங்கில பள்ளி மற்றும் மேற்கு வங்காளத்தில் புருலியாவில் உள்ள சைனிக் பள்ளியில் பள்ளி படிப்பும், கோஹிமா கலைக்கல்லூரியில் பட்டமும் பெற்றிருக்காங்க. அடுத்து ஒடிசா நவீன் பட்நாயக் டேராடூனில் உள்ள வெல்காம் ஆண்கள் மற்றும் புதுச்சேரியில் என். ரங்கசாமி தாகூர் கலைக்கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டமும், புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் பிஎல் முடித்தார். பஞ்சாபில் பக்வந்த் சிங் மான் சுனாமில் உள்ள ஷாகித் உதம் சிங் அரசு கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் 1ஆம் ஆண்டு முடித்திருக்கார். அதுவரை ராஜஸ்தானில் அவருக்கு இல்லை. சிக்கிமில் பிரேம் சிங் தமாங் டார்ஜிலிங் அரசு கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்காரு. தமிழ்நாட்டில் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் சென்னை கிறிஸ்டின் கல்லூரியில் மேல்நிலை படிப்பு படிச்சிருக்காரு. விவேகானந்தா பல்கலைக்கழகத்தில் முந்தைய படிப்பை முடித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பிரசிடென்சி கல்லூரியில் வரலாற்று பட்டமும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டமும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆந்திரா வித்யாலயா கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்காரு. திரிபுரா மாணிக் ஷாஹா பாட்னா பீகார் மற்றும் லக்னோவில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் வாய் மற்றும் மாக்சிலோஃபேஷியல் அறுவை சிகிச்சை தொடர்பாக இளங்கலை பட்டம் முடிச்சிருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஐயா உத்தரகாண்ட் உள்ள ஹேம்வதி நந்தன் பகுகுணா கர்வால் பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்காரு. உத்தரகாண்ட் புஷ்கர் சிங் தாமி லக்னோ பல்கலைக்கழகத்தில் மனிதவள மேலாண்மை மற்றும் தொழில் உறவுகளில் பட்டம் பெற்றார். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தேஷ்பந்து சிசாலவில் இருந்து மேல்நிலைப்பள்ளி, ஜோகமயா தேவி கல்லூரியில் வரலாற்று இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரும் என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். இவங்க இவ்வளோ இது படிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கே இப்போ தெரியும்.